வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 கவிதை பேழையில் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்திலிருந்து இந்திர விழா ஊரெடுத்த கதை அடி 13லேருந்து 39 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கும் வணிகம் எதிலும் வணிகம், பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில் தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறாங்க. ஸோ இன்று நேற்றல்ல, பண்டை காலத்திலேருந்தே வாணிகம் தொழிலும் ஒழுங்குமுறையோட சிறந்திருந்த இலக்கிய காட்சிகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றே மருவூர் பாக்க காட்சி அப்படிங்கிறது தான். ஸோ அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாணிகம் இருந்தது, கடைத்தெருக்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இளங்கோவடிகள் குறிப்பிடுறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்க, புகார் நகர மருவூர் பாக்கத்தோட வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகை பொருட்கள், அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகள் வணிகம் செய்து கொண்டிருந்தாங்க. இங்கு பட்டு, முடி, பருத்தி, நூல் இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் இருந்துச்சு. இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அசைக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. மேலும் இவ்வீதிகளில் வேறு பற்பல பண்டங்களோட விற்பனையும் நடைபெறுகிறது. 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூடக்கடை தெருக்களும் இருக்குது. மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும், அப்பம் சுடுபவரும், கல் விற்கும் வளைச்சியரும், மீன் விற்கும் பரதவரும் இருக்காங்க. மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமனரும், வெற்றிலை விற்பவரும், ஏலம் முதலான 5 நறுமண பொருட்களை விற்பவரும், பல வகையான இறைச்சிகள் விற்பவரும், எண்ணெய் வணிகரும் இங்கு வணிகம் செய்கிறாங்க. இவற்றுடன் அத்தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் இருக்குது. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொல்லர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் இருக்காங்க. பொற்கொள்ளர், ரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் இருக்காங்க. இவ்வாறு பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு நிறைந்திருக்கிறது. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் என்னும் 7 இசைகளை ச, ரி, க, ம, ப, த, நி என்னும் 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களோட இருப்பிடங்களும் இருக்குது. இவர்களோட மருவூர் பாக்கத்தோட தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில்கள் செய்வோரும், பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் இருக்குது. இவை அனைத்துமே குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறாங்க. ஸோ அந்த பாடப்பகுதி மருவூர் பாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வண்ணமும் சுண்ணமும் தன்னரு சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையொடு அளந்து கடையறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமொடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரங்கோல் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் பொன்செய் கொல்லரும் நன்களம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில்பல பெருக்கி பழுதியில் செய்வினை பால்கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் 7 வலிவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுங் கைவினை பிறவினையாளரோடு மறுயின்றி விளங்கும் மருவூர் பாக்கமும் அப்படின்னு இந்திர விழா ஊரெடுத்த கதையில் 13-39 அடிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நயத்தோடு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மருவூர் பாக்கம். வண்ணமும் சுண்ணமும் தன்னரு சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசறு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும்
பால்வகை தேறிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நோடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகருனர் வாசவர் பல்லின விளைஞரோடு ஓசூனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரங்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்சை கொள்ளரும் நன்கொள் தருணரும் நன்காலம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதியில் செய்வினை பால்கேளு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலிவின்றி இசைத்து வழித்தீரம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறும் கைவினை பிறவினையாளரோடு மறியின்றி விளங்கும் மருவூர் பாக்கமும் வண்ணமும் சுண்ணமும் தன்னரு சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடையறியா வளர்ந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தேறிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நோடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள்ளுப்பு பகர்னர் வாசவர் பல்லின விளைஞரோடு ஓசூனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரங்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்சை கொள்ளரும் நன்கல் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில்பால பெருக்கி பழுதியில் செய்வினை பால்கேளு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலிவின்றி இசைத்து வழித்தீரம் காட்டும் அரும்பெறல் மார்பின் பெரும்பான் இருக்கையும் சிறுகுறு கைவினை பிறவினையாளரோடு மறியின்றி விளங்கு மருவூர் பாக்கமும். ஸோ இதில் சொல்லும் பொருளும் என்ன அப்படின்னா, சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி, காருகர்னா நெய்பவர் சாலியர், தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடைனா விலை, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர்னா சிற்பி, கிளி அப்படின்னா துணி. இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும் அப்படின்னா எண்ணுமை, பயில் தொழில் அப்படின்னா வினைத்தொகை, பகுபத உறுப்பினத்தை பொறுத்த வரைக்கும் மயங்கிய அப்படின்னா மயங்கு கூட்டல் ஈ பிராக்கெட்டில் இன் கூட்டல் ஈ கூட்டல் மயங்குங்கிறது பகுதி, ஈ உள்ள இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, இன் புணர்ந்து கெட்டது அப்படிங்கிறாங்க. ஈ அப்படிங்கிறது உடம்படு மெய், ஆங்கிறது பெயரச்சு விதி. ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு இது திருத்தணிகை உலா அப்படிங்கிற இடத்துல நூலில் சொல்லியிருக்காங்க. ஐம்பெருங்காப்பியம் எப்படி முறை வச்சுருக்காங்கன்னு. சிந்தா மணியாம் சில பதிகாரம் படைத்தான், கந்தா மணி மேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசனை கீந்தான், திளையாத குண்டலகே சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வரிசை முறை. சிந்தா மணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணி மேகலை புனைந்தான், நந்தாவளையாபதி தருவான், வாசனை கீந்தான், திளையாத குண்டலகே சிக்கும் அப்படின்னு ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி அப்படிங்கிறாங்க. காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் திருவரங்கம் மற்றும் உறையூர் வழியாக கொடும்பாளூர் அப்படிங்கிற இடத்த சேர்றாங்க. தென்னவன் சிறுமலை இருக்குது. அதோட வலது பக்கமாக போனோம் அப்படின்னா மதுரையை அடையலாம். இடப்பக்கமாக போனோம் அப்படின்னா திருமால் குன்றம், அதாவது அழகர் மலை வழியாக மதுரைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு வழி இருக்குது. அதில் சோலை மிகுந்த ஊர்களும் காடுகளும் இருக்குது. அவ்வழியாக சென்றால் 3 வழிகளும் சந்திக்கக்கூடிய மதுரை பெருவழியை அடைஞ்சு அது வழியாக நம்ம மதுரைக்கு செல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இந்த கோவலனையும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அதை அழைத்து சென்றா அப்படிங்கிறாங்க. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம், அதாவது சுருளிமலை சென்று வேங்கை காணல் அப்படிங்கிற இடத்த அடைஞ்சாங்க. உரைப்பாட்டு மடை, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள்,
உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடை தான். இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை அப்படிங்கிறது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலை பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறாங்க. நூல்வெளி பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தோட இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து தான் நம்ம படித்தோம். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம்னு சிறப்பிக்கப்படுகிறது. மூவேந்தர்களை பற்றிய செய்திகளை கூறுகிறது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. 30 காதைகளை உடையது. கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கை பாடுவது மணிமேகலை காப்பியத்தோட தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள், சேர மரபை சேர்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கோவலன் கண்ணகியின் கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யின்னு சொல்லி இந்த காப்பியத்தை படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க.